வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் சவாலான, அதே சமயம் நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா அலச போறோம். 1971ல வெளிவந்த டேவிட் கூப்பரோட குடும்பத்தின் மரணம், அதாவது தி டெத் ஆஃப் த ஃபேமிலி. இந்த புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெளிவந்தப்ப பெரிய சலசலப்ப கலப்பின ஒரு புத்தகம். ஆமா, கூப்பர் ஒரு சாதாரண மனநல மருத்துவர் கிடையாது. அவர் இருத்தலியல் மனநல மருத்துவம்னு சொல்ற, அதாவது மனுஷனோட இருப்பு, தனிமை இதெல்லாம் வச்சு மனப்பிரச்சனைகளை பார்க்கறது. எக்ஸிஸ்டென்ஷியல் சைக்கியாட்ரி. அதேதான். அப்புறம் ஆன்டி சைக்கியாட்ரி, அதாவது இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளையே கேள்வி கேட்கறது. இதுலெல்லாம் தீவிரமா இருந்தவர். இந்த புத்தகத்துல குடும்பம்னா அன்பு, பாதுகாப்பு அப்படிங்கறத தாண்டி அது எப்படி ஒரு சமூக கட்டுப்பாட்டு கருவியா இருக்குன்னு ரொம்ப தைரியமா கேள்வி கேட்கிறார். ரொம்ப சரியா சொன்னீங்க. கூப்பரோட மைய வாதமே அதுதான். குறிப்பா இந்த முதலாளித்துவ சமூகங்கள்ல இருக்கே, இந்த கணவன் மனைவி குழந்தைங்கங்கிற சின்ன குடும்ப அமைப்பு, அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி. அது அந்த சமூகத்தோட கருத்துக்களை, அதோட ரூல்ஸை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிற ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கருவி, ஒரு ஐடியாலஜிக்கல் கண்டிஷனிங் டிவைஸ் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, இது மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் உண்மையா பழகுறதையும் சந்திக்கிறதையும் தடுக்குது, நம்ம இயல்பா உணர்றத கூட வெளிப்படுத்த விடாம பண்ணுதுன்னு சொல்றார். கூப்பர் இதுக்கு நான் மீட்டிங்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். ஓ, அப்போ குடும்பம் நம்மள நாமளா இருக்க விடாம தடுக்குதுன்னு சொல்றாரா? இது எப்படி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமூக அமைப்புகளையும் பாதிக்குது? இத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? குடும்பத்தையே ஒரு பிரச்சனையா கூப்பர் எப்படி பார்க்கறார்? கூப்பர் சொல்றத பார்த்தா குடும்பம் ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்துங்கிறார். நம்மளோட அனுபவங்கள், உணர்வுகள் எல்லாத்தையுமே அது வடிகட்டி எது சரி இது தப்புன்னு அதுவே முடிவு பண்ணுது. இதனால நம்மளோட அந்த இயல்பான தன்மை, அந்த ஸ்பான்டானிட்டி, அது அழிக்கப்படுது. நாம யார், எங்கிருந்து வந்தோம்னு கேட்கிற அடிப்படை கேள்விகளை கூட கேட்க விடாம ஒரு மாதிரி மயக்க நிலையில, ஒரு மிஸ்டிஃபிகேஷன்ல நம்மள வச்சிருக்குன்னு ரொம்ப கடுமையா சொல்றார். உண்மைதான். இந்த மயக்க நிலைங்கிறது வெறும் நம்ம மனசளவுல இல்ல, குடும்பத்துல இருக்கிற அந்த அதிகார அமைப்பு. அப்பா சொல்றத கேட்கணும், அம்மா சொல்ற மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே சமூகத்தோட மத்த அமைப்புகள்லயும் பிரதிபலிக்குதுங்கிறார் கூப்பர். அப்படியா? எங்கெல்லாம்? பள்ளிக்கூடம், ஆபீஸ், ஃபேக்டரி, ஏன் அரசியல் கட்சிகள்ல கூட இதே ஃபேமிலி மாடல் தான் ஃபாலோ பண்றாங்க. அங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அப்பா மாதிரி, மத்தவங்க குழந்தைங்க மாதிரி இப்படிதான் நடத்தப்படுறாங்க. இதனால அங்கேயும் உண்மையான மனுஷ உறவுகளுக்கு இடமில்லாம போகுது. இது கேட்கும் போதே கொஞ்சம் இதா இருக்கே. இங்கதான் கூப்பர் அந்த உள்வாங்கப்பட்ட குடும்பம், இன்டர்னலைஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு முக்கியமான ஐடியாவை சொல்றாரு இல்லையா? ஆமா, மிக முக்கியமான கருத்து அது. அதாவது நம்ம குடும்பத்துல கத்துக்கிட்ட விஷயங்களை, அந்த உறவு முறைகளை, அதிகார படிநிலைகளை நம்மளுக்கே தெரியாம நம்ம பழகிற மத்த எல்லார்ட்டையும் எல்லா இடத்துலயும் நம்ம பயன்படுத்துறோம். அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. உள்வாங்கப்பட்ட குடும்பம்னா என்ன? சுருக்கமா சொன்னா, நம்ம குடும்ப உறவுகளோட பாதிப்ப நமக்கு தெரியாமே மத்த உறவுகள்லயும் நாம காட்டுறதுதான். இதனால என்ன ஆகுதுன்னா, நாம மத்த மனுஷங்கள அவங்களா பார்க்காம நம்ம மனசுல ஏற்கனவே பதிஞ்சு போன அப்பா, அம்மா, அண்ணன், தங்கைன்னு சில ரோல்ஸ் வச்சுதான் பார்க்கறோம். நாம பழகுறது நிஜ மனுஷங்களோட இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த உள்வாங்கப்பட்ட குடும்பத்தோட நிழல்களோட தான். அட்டையாப்பா, இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். இது விளக்குறதுக்கு கூப்பர் ஒரு உதாரணம் சொல்வாரு, அந்த தெரப்பி ரூம் உதாரணம். ஆமா, ஒரு மனநல சிகிச்சை அறை. அந்த தெரப்பி ரூமை அவர் உருவகப்படுத்துற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சிகிச்சை ஆரம்பிக்கும் போது அந்த ரூம்ல பேஷண்ட்டும் தெரபிஸ்டும் மட்டும் இல்லையாம். ஓ, அப்ப வேற யார் இருக்கா? பேஷண்டோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, ஏன் பக்கத்து வீட்டுக்காரர், முதல்வர்னு பல தலைமுறைகளைச் சேர்ந்து நூத்துக்கணக்கான உள்வாங்கப்பட்ட ஆட்கள் அந்த ரூமை நிறைச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படியா சொல்றார்? ஆமா, சிகிச்சையோட நோக்கமே இந்த ஒவ்வொரு நிழல் உருவமா அடையாளம் கண்டு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புறதுதான். கடைசியில பேஷண்ட்டும் தெரபிஸ்டும் மட்டும் தனியா நின்னு எந்த முகமூடியும் இல்லாம உண்மையா ஒருத்தரை சந்திக்கவோ இல்ல பிரிஞ்சு போகவோ ஒரு சுதந்திரம் கிடைக்குது. ஆக குடும்பத்தோட தாக்கம் இவ்வளவு தூரம் இருக்குன்னா, நாம நார்மல்னு நினைக்கிற விஷயத்தையே கூப்பர் கேள்வி கேட்கறதுல ஆச்சரியம் இல்ல. நார்மாலிட்டியை அவர் எப்படி பார்க்கறார்? இதுதான் கூப்பரோட ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள்ல ஒண்ணு. நாம சாதாரணமா இயல்பு நிலை இல்ல நார்மாலிட்டின்னு சொல்றோம்ல, அத கூப்பர் எக்னோயான்னு சொல்றார். அது ஒரு கிரீக்க சொல். எக்னோயா? அதுக்கு என்ன அர்த்தம்? மனசை விட்டு வெளியே இருக்கிறதுன்னு அர்த்தம்.
அதாவது நம்மளோட உண்மையான அனுபவங்கள், உடம்பு சொல்ற உணர்வுகள், ஆசைகள், கனவுகள் இதுல இருந்தெல்லாம் துண்டிக்கப்பட்டு சமூகம் ஏத்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது மட்டும்தான் இந்த இயல்பு நிலை. இது உண்மையிலே ஒரு சோகமான நிலை, நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு துரோகம்னு சொல்றாரு கூப்பர். அப்படியாண்ணா நாம பைத்தியம்னு சொல்றத அவர் எப்படி பார்க்கறார்? அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. நிச்சயமா, வழக்கமா மனநல மருத்துவம் பைத்தியம்னா அது ஒரு நோய், அதை சரி பண்ணணும்னு பார்க்கும். ஆனா கூப்பர் அப்படி பார்க்கல. அவர் பாரனோயா மாதிரியான நிலைகளை கூட இந்த சமூகம் எப்படி ஒடுக்குதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்க முயற்சி பண்ற ஒரு படியா பார்க்கறாரு. சில தீவிரமான மனநிலை மாற்றங்களை கூப்பர் அதை எனோயியான்னு சொல்றாரு. அத தன்னுணர்வையும் தாண்டி போற ஒரு விடுதலை பயணமா பார்க்கறாரு. விடுதலையா? ஆமா, அதாவது சமூகத்தோட இந்த இயல்பு நிலைங்கிற ஜெயிலிருந்து தப்பிக்கிற ஒரு முயற்சியா கூட இருக்கலாம்னு சொல்றாரு. இது முற்றிலும் வேற பார்வை. இந்த இயல்பு நிலைய நம்ம மேல திணிக்கிறதுல குடும்பத்துக்கு என்ன பங்கு இருக்கு? குழந்தைங்களை வளர்க்கறத பத்தி அவர் சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. ஆமா, கூப்பர் சொல்றார், நாம குழந்தைய வளர்க்குறோம் பிரிங்கிங் அப்னு சொல்றது உண்மையில அவனை அடக்குறோம் பிரிங்கிங் டவுன் அப்படின்னு. அடக்குறோமா? ஆமா, குழந்தையோட அந்த இயல்பான ஆர்வம், கற்பனை திறன், தன்னாட்சி, அதாவது ஆட்டோனாமி, அவனோட கனவுகள், அவனோட உடல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே நசுக்கப்படுது. அதுக்கு பதிலா சமூகம் சொல்ற ஒழுக்க விதிகள், பெரியவங்க சொல்லி கொடுக்கிற விளையாட்டுங்க, இப்படி மேலோட்டமான விஷயங்கள் திணிக்கப்படுது. குழந்தை தானா ஏதாவது செய்ய நினைச்சா, தனியா இருக்க நினைச்சா கூட பெரியவங்க குறுக்கிட்டதை தடுக்கறாங்க. இது நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. கூப்பர் சொல்ற அந்த பிலிப்ங்கிற பையனோட கதை ஞாபகம் வருது. தோட்டத்துல தனியா இருக்கும்போது வானத்தை பார்த்து அவனோட தனித்துவத்தை உணர்ந்த அந்த அனுபவம், அது அவனால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அதே மாதிரிதான் ஜப்பானிய கவிஞர் பாஷோவோட கதையும். தம் வழியே தேடி போனதும், தனியா நின்னு தம் பாதையை கண்டுபிடிச்சதும், அதோட முக்கியத்துவத்தை தான் இது காட்டுது இல்லையா? சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த குடும்ப அமைப்போட பிடியிலிருந்து எப்படி விடுபடுறது? நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன இந்த உள்வாங்கப்பட்ட குடும்பத்தை என்ன பண்றது? கூப்பர் என்ன சொல்றார்னா, முதல்ல இந்த அமைப்போட உண்மையான முகத்தை பார்க்கணும். அது ஊடுருவி பார்க்கணும். see through it. இது நம்மள எப்படி கட்டுப்படுத்துதுன்னு உணரணும். அந்த உள்வாங்கப்பட்ட குடும்பத்தை அடையாளம் கண்டு அதோட பிடியிலேருந்து விடுபடணும். அந்த யூத புராணங்கள்ல வர்ற கோலம் கதை மாதிரி. கோலம் கதையா? அது என்ன? களிமண்ணால செஞ்சு நெத்தில உண்மைன்னு எழுதுனா அது ஒரு வேலைக்காரன். ஆனா அதுவே எஜமானன் ஆயிடலாம். அதை அடக்க போனவனே அதோட பாரத்தால நசுங்கி போயிட்டான். அது மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குடும்ப பிம்பங்களோட சக்தியும். இன்னொரு யூத கதை இருக்கு. அம்மா இதயத்தை வெட்டி எடுத்துட்டு வர சொன்னானா ஒரு மகன். வழியில அவன் தடுக்கி விழுந்தப்போ அந்த இதயம் அடிபட்டுச்சா மகனேன்னு கேட்டுச்சான். இந்த அளவுக்கு குடும்ப பாசம் நம்மள ஆழமா கட்டுப்படுத்தலான்னு சொல்றாரு. ஓ மை காட்! இந்த உள்மனசோட பிணைப்புகள், காதல், கல்யாணம், இந்த மாதிரி உறவுகளை எப்படி பாதிக்குது? பாரம்பரிய கல்யாணங்கிறது பெரும்பாலும் 2 பேர் ஒருத்தர் சார்ந்து அவங்க தனித்தன்மையை இழந்து போற ஒரு ஒட்டுணி உறவா, ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பா மாறிடுதுங்கிறார் கூப்பர். சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்? ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தனி நபரா அவங்க வளர்றது தடைப்படுது. உண்மையான அன்புக்கு முதல்ல ஒருத்தர் தன்னைத்தானே முழுமையா நேசிக்க கத்துக்கணும். சுயநலம், அதாவது நார்சிசிசம், அதை ஒரு குறையா பார்க்க கூடாது. தன்னை நேசிக்கிறது அவசியங்கிறாரு. அன்பான உறவு, அதாவது லவ்விங் ரிலேஷன்ஷிப், அதாவது மத்தவங்க தன்னை நேசிக்க உதவுற உறவு வேற. காதல் உறவு, அதாவது ஆழமான உண்மையான பிணைப்பு வேறேனோ அவர் வேறுபடுத்தி காட்டுறார். சரி, அப்போ இதுக்கு மாற்று என்ன? கூப்பர் கம்யூன்கள் பத்தி பேசுறாரே, அது என்ன? ஆமா, குடும்பம்ங்கிற அந்த சின்ன வட்டத்துக்கு பதிலா நிறைய பேர் சேர்ந்து வாழற கம்யூன்கள் ஒரு தீர்வா இருக்கலாம்னு சொல்றார். கம்யூன்கள் எப்படி? அங்க பொறாம மாதிரியான உணர்வுகளை வெளிப்படையா பேசி கையாள முடியும். அன்புங்கிறது 2 பேருக்குள்ள மட்டும் இல்லாம பலருக்கும் பரவும். குழந்தைங்க அவங்க பெத்தவங்க மட்டும் இல்லாம மத்த பெரியவங்களோடையும் சுதந்திரமா பழக வாய்ப்பு கிடைக்கும். லண்டன்ல அப்போ செயல்பட்ட கிங்ஸ்லி ஹால் மாதிரி மனநோயாளிகள்னு முத்திர குத்தப்பட்டவங்க கூட சுதந்திரமா வாழ்ந்த ஆன்டி சைக்கியாட்ரி கம்யூனிட்டிகளை உதாரணமா காட்டுறார். அங்க டாக்டர் பேஷண்ட்னு அதிகார அடுக்கு இல்ல, ஒருத்தர் மத்தவங்களோட இருக்கிற அந்த உத்தரவாதம் இருந்துச்சு. அப்போ இந்த தனிப்பட்ட விடுதலைங்கிறது சமூக மாற்றத்தோட எப்படி இணையுது? கூப்பர் புரட்சி பத்தியும் பேசுறாரு. கூப்பரை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைப்பிலிருந்து தனிப்பட்ட முறையில விடுபடுறதும் ஒட்டுமொத்த சமூக அமைப்பு மாத்துறதும் இது 2ம் பிரிக்க முடியாத விஷயங்கள்.
தனிநபர் அளவுல வர்ற மாற்றம், அவர் இதுக்கு பைத்தியம் புரட்சி, காதல் புரட்சின்னு எல்லாம் கூட பேரு சொல்றாரு. அது ஒட்டுமொத்த அரசியல் மாற்றத்துக்கும் அவசியம். இது சாத்தியமாக்க புரட்சிகர உணர்வு மையங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது பெரிய அமைப்புகளுக்கு வெளியே தனி மனுஷங்களோட உண்மையான இருப்பை மதிக்கிற அதிகாரமில்லாத குழுக்களா செயல்படும். இந்த புரட்சி எப்படி நடக்கும்? குறிப்பா இந்த மேற்குலக நாடுகள்ல, அதாவது முதல் உலகம்னு கூப்பர் சொல்ற இடங்கள்ல, இது வெறும் அரசியல் போராட்டமா மட்டும் இருக்காது போல இருக்கே. இல்ல. இது வழக்கமான அரசியல் வழிகள்ல மட்டும் நடக்காது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில, நம்ம உறவுகள்ல, நாம வேலை செய்யற இடங்கள்ல, சின்ன சின்ன குழுக்கள்ல ஆரம்பிக்கிற மாற்றங்கள் மூலமா இந்த சிஸ்டத்தையே அசைக்க முடியுங்கிறாரு. கல்வி முறைய மாத்துறது, ஆன்டி யூனிவர்சிட்டி மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி குறிக்கிற இந்த கன்சியூமர் கல்ச்சர், கன்சம்ஷன், அத ஒரு நோயா பார்த்து எதிர்க்கிறது, அரசாங்கத்தோட தேவையில்லாத கட்டுப்பாடுகளை விமர்சிக்கிறதுன்னு இப்படி பல முனைகள்ல இந்த புரட்சி நடக்கணும். அடேங்கப்பா, தனிப்பட்ட குடும்ப ஒடுக்குமுறைக்கும் உலக அளவுல நடக்கிற சுரண்டலுக்கும் கூட அவர் தொடர்பு படுத்துறார் இல்லையா? ஆமா, முதல் உலகத்தோட இந்த செல்வச் செழிப்புக்கு பின்னாடி மூணாம் உலகத்தோட உழைப்பு சுரண்டப்படுது இல்லையா? அது மாதிரிதான் இந்த நாகரிகமான குடும்பங்களுக்குள்ளேயும் பல ஒடுக்குமுறைகள் மறைஞ்சிருக்குங்கிறாரு. அவர் முதல் உலகத்துக்குள்ளேயே இருக்கிற ஒடுக்கப்பட்ட குரூப்ஸ், கருப்பின மக்கள், ஹிப்பிகள், இவங்கள ஒரு மாதிரி மூணாம் உலகமா பாக்குறாரு. ஓ, அதனால உலகளாவிய பார்வையும், குறிப்பா கியூபா மாதிரி நாடுகள்ல புரட்சிக்கு அப்புறம் உருவான புதிய மனிதன், நியூ மேன், அதாவது சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷன், இந்த மாதிரி கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிறது அவசியங்கிறாரு. தனி மனித விடுதலை, சமூக மாற்றம், உலக பார்வை, இது மூணும் இணையணும். கடைசியா மரணம் பத்தி கூப்பர் சொல்றதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அது ஒரு முடிவா பார்க்கலையே அவர். இல்லவே இல்ல. மரணம்ங்கிறது வாழ்க்கையோட கடைசியில வர்ற ஒண்ணு இல்ல, அது வாழ்க்கைக்குள்ளேயே நடக்கிற ஒரு அனுபவம்ங்கிறார். மரண பயத்தை எதிர்கொள்றதும், துக்கத்தை முழுமையா அனுபவிக்கிறதும் மாற்றத்துக்கு ரொம்ப அவசியம். அவர் எழுதின கருப்பு உடைகள், பிளாக் க்ளோத்ஸ்னு ஒரு கவிதை துக்கத்தோட முக்கியத்துவத்தை பத்தி பேசும். சில சமயம் எல்எஸ்டி மாதிரி அனுபவங்கள் மூலமா கிடைக்கிற மரணம், மறுபிறப்பு மாதிரியான ஆழமான உணர்வுகள் கூட நம்மள மாத்தும்னு சொல்றாரு. முதல் உலகத்துல மரணம் எப்படி மறைக்கப்படுது, அதே சமயம் மூணாம் உலகத்துல அது எப்படி வன்முறையா, கொலை வெளிப்படையா இருக்குன்னு அவர் ஒப்பிடுறார். குடும்ப மரணத்தை ஹேண்டில் பண்ற விதத்தையும் விமர்சிக்கிறார். அதுலயும் அந்த இறுதி ஏற்பாடு, லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் பத்தி அவர் சொல்றது ரொம்பவே தீவிரமானது. ஆமா, மிக தீவிரமானது. சொத்துக்களை இரத்த உறவுகளுக்கு எழுதி வைக்கிற பழக்கத்தையே அவர் எதிர்க்கிறார். இது குடும்பம்ங்கிற அமைப்போட பிணைப்பை இன்னும் வலுவாக்குதுங்கிறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்களுக்கு எதையும் விட்டுட்டு போகக்கூடாது, உறவினர்களோட காலம் முடிஞ்சு போச்சுன்னு அறிவிக்கிறாரு. அது ஒரு வகையில குடும்பத்தோட மேல தொடுக்கிற இறுதி தாக்குதல் மாதிரி. அப்படியானா நம்ம என்னதான் விட்டுட்டு போகணும்? சொத்து இல்லைன்னா வேற என்ன? நம்ம அன்பையும் நம்ம நிறைவேறாத விரக்தியையும் கூட மத்த மனிதர்களுக்கு, ஆண்கள், பெண்கள், குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போகணும்னு சொல்றாரு கூப்பர். சொத்துக்களை இல்ல, நம்மளோட உண்மையான உணர்வுகளை, அனுபவங்களை. ஆகா, டேவிட் கூப்பரோட பார்வையில குடும்பங்கிறது அன்போட இருப்பிடங்கிறத தாண்டி சமூக கட்டுப்பாட்டோட ஒரு முக்கிய கருவியா, தனிமனித சுதந்திரத்துக்கும் சமூக விடுதலைக்கும் ஒரு தடையா இருக்குது. அதை உடைக்கிறது தனிப்பட்ட மற்றும் சமூக புரட்சிக்கு அவசியம்னு சொல்றாரு. மனநலம், அரசியல், உறவுகள், காதல், மரணம்னு பல விஷயங்களை தொட்டு போற இவரோட கருத்துக்களை நிச்சயமா நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. சந்தேகமே இல்ல. கூப்பரோட வாதங்கள் ரொம்ப தீவிரமானவை, சவால் நிறைஞ்சவை. நாம ரொம்ப சாதாரணமா ஏத்துக்கிட்ட பல விஷயங்களை அதை கேள்விக்குள்ளாக்குது. 1970களில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் அவரோட கருத்துக்கள் பல விவாதங்களுக்கு தீனி போடுது. குடும்பம், சமூகம், தனிமனிதன் பத்தி நாம வச்சிருக்கிற புரிதல்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டுது இல்லையா? ஆமா, இந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல மகிழ்ச்சி. இது உங்களுக்கு பயனுள்ளதாவும் யோசிக்க வைக்கிறதாவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. கூப்பரோட இந்த கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்க சொந்த அனுபவத்துல குடும்பங்கிறது உங்களுக்கு ஒரு விடுதலையை நோக்கிய பயணமா இருந்துச்சா, இல்ல சில சமயங்கள்ல ஒரு தடையா நீங்க உணர்ந்திருக்கீங்களா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.